अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि। நம்மை எல்லாம் முஹ்மினாகவும் முஸ்லீமாகவும் படைத்து மேலும் ஈருலக சக்கரவர்த்தியான மக்கத்து ராஜாவான மதினத்து ரோஜாவான எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்கச் செய்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த துன்யாவில் நேரான வழியை பற்றி பிடிப்பதற்காக காமிலான ஒரு ஷேகுடைய கரத்தை பற்றி பிடிக்க செய்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய மிக பெரும் மாபெரும் கிருபை. அல்லாஹ் தாலா எவ்வளவோ மாணவர்கள் இருந்தும் அல்லாஹ் தாலா இந்த மதர்சாவுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா நம்மை பொறுக்கி இங்கு அமர செய்திருக்கின்றான். ஒவ்வொரு நபருக்கும் வெளியில் செல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் தோன்றும். இந்த நபராக இருந்தால் நான் பள்ளிக்கூடம் முடித்து விட்டு வீடு சென்று இருப்பேனே, அல்லது இந்த நபராக இருந்தால் நான் ஒரு வேலை செய்து என் வீட்டை பார்த்திருப்பேனே என்று ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் போதும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தோன்றும். ஆனால் நம்மை பார்க்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறாமை வரும். நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் தோன்றும். ஒரு சிலருக்கு இந்த வேதனையிலிருந்து தப்பித்து விட்டேனே, நான் நல்லபடியாக ஒரு இடத்தில் இருக்கிறேனே என்ற ஒரு எண்ணமும் வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நாம் அனுமதித்தமோ இல்லையோ, அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அல்லாஹ் தஆலா நம்மை இங்கு அமர செய்திருக்கின்றான். காரணம் அவன் விரும்பியதால் நம்மை இங்கு அமர செய்திருக்கின்றான். அந்த ஒரு வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாதையில் பொறுக்கி செல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாதையில் பொறுக்கி செல்கிறான். எதற்காக வேண்டி? இவன் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவருடைய வழியில் நடப்பதற்காக நம்மை அல்லாஹ் தஆலா இங்கு அமர செய்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபூலனா. எவர் நம்முடைய பாதையிலே எவர் முயற்சி செய்கிறாரோ அவருடைய பாதையை நான் லேசாக்குவேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறாரோ அவருடைய நற்காரியங்கள் அனைத்து காரியத்திலும் அல்லாஹ் தஆலா லேசானதாக நான் உங்களுக்கு ஆக்கி தருகிறேன் என்று சொல்கிறான். இப்போ நம்முடைய பாதை நேரான பாதையாக, அல்லாஹ்விற்கு உகந்த ஒரு பாதையாக நாம் அமைத்து விட்டோம். அந்த பாதையை நாம் எப்படி சரிவர நேர்த்தி கொள்ள வேண்டும், எப்படி நாம் அதை வாழ்க்கை வரை அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மதர்சாவில் வாழும் காலம் எல்லாம் நாம் எப்படி வாழ்ந்தோமோ, நாம் எப்படி இங்கு ஒழுக்க சீலராக நாம் எப்படி இங்கு வாழ்ந்தோமோ, அதே போன்று வெளியில் சென்றாலும் நாம் அப்படி வாழ வேண்டும். இந்த மதர்சா விட்டு நாம் சென்றோம், அதன் காரணமாக இதனுடைய பாட்டு இதோடு முடிந்து விட்டது என்று செல்லாமல், அங்கு போயும் வெளியில் சென்ற பிறகு நம்முடைய கடமை நமக்கு தொடர வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு எதை வழிவகுத்தானோ, எந்த ஒரு நாமத்தை, எந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சேவையை ஷேக் நாயகம் செய்ய சொன்னார்களோ அதை நாம் வெளியில் சென்றாலும் நாம் அதை செய்ய வேண்டும். என்ன காரணம்? நம்முடைய பாதையை அல்லாஹ் தஆலா அப்போதுதான் லேசாக ஆக்குவார். நாங்கள் ஓதும் காலம் எல்லாம் எங்களுடைய காலங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு நேரமும் கஷ்டமாக தான் இருந்தது. நாம் எப்படி இந்த ஒரு பாடத்தை ஓட்டுவது, இந்த 7 வருட காலங்களில் நாம் எப்படி முடிப்பது, வெளியில் சென்ற பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாமே பார்த்து கொள்ளலாமே, இப்படி என்ற ஒரு எண்ணங்கள் நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்தது. எப்போது இதை விட்டு செல்லுவோம் என்று. இப்பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், எப்பொழுது திரும்பவும் இந்த மதர்சாவிற்கு கூட்டு அடைப்பார்கள், உட்கார வைப்பார்கள் என்று தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், வெளியே சென்று பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு கஷ்டமும் தெரிகிறது. இங்கு இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா ஈஸியாக அனைத்தையும் இலகுவானதாக அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். அன்பான உஸ்தாதுமார்கள் அரவணை
கொண்டு அல்லாஹ் நமக்கு அழகான முறையாக அனைத்தையும் கொடுத்துக்கிறார். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அவர்கள் மூலமாக நமக்கு வந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா எப்படியும் நம்ம மீது சேர்த்து விடுகிறான். ஆனால் வெளியில் சென்ற பிறகு நம்மளது ஒவ்வொரு வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையை கடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கையேந்தியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நேரமும் நாம் எப்படி இதை கடப்போம்? ஒரு இமாமத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் இங்கு ஒரு கோபம் வருகிறது, ஒரு உணர்ச்சிகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் சற்று வெளிப்படுத்தி காட்டி விடுகிறோம். ஆனால் அங்கு நம்மால் அப்படி காட்ட முடியாது. இங்கு இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் சரிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் கோபப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள், உங்களுடைய கவனத்தை இப்படி செலுத்துங்கள், சீக்கிரம் எழுந்திருங்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் கடைபிடிக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் பின்னாடி நமக்கு உதவுவதற்காக வேண்டி அவர்கள் சொல்கிறார்கள். இங்கு இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக தெரிகிறது. பின்னாடி நாம் ஒரு பொறுப்புதாரியாக போய் ஒரு இடத்தில் அமரும் பொழுது, ஒரு தரிசில் போய் அமர்ந்தாலும் அல்லது ஒரு இமாமத்திற்கு போய் சென்றாலும் ஒவ்வொரு நேரமும் நாம் காலையில் எழுந்திருக்க தான் வேண்டும். ஆனால் அதை நாம் எப்படி கடைபிடிக்க போகிறோம்? இங்கு நம்முடைய அமல்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய காலங்கள், இந்த 5 வருட காலங்கள் நம்முடைய அமல்கள் ஒழுங்காக இருந்தால்தான் பிறகு நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி செல்லும். இப்படி நாம் இப்பொழுது இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொள்கிறோம்? நம்முடைய உஸ்தாதுமார்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? மரியாதையாக நடந்து கொள்கிறோமா அல்லது அவமரியாதையாக நடந்து கொள்கிறோமா? அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை நாம் கேட்கிறோமா? எப்படி நாம் இருக்கிறோமோ அதனுடைய விளைவுகள் தான் நமக்கு பின்னாடி அமையும். அதை பொறுத்து இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய காலங்கள் அனைத்தும் நம்முடைய அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வந்திருக்கின்றோம் என்ற ஒரு பாதையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். பிறகு வெளியில் சென்றாலும் ஷேகுமார்கள் என்னென்ன, உஸ்தாதுமார்கள் என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவருடைய களத்தை பற்றி பிடிக்காமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. ஏனால் உள்ளே இருக்கும்போது ஒரு 4 சவற்றுக்குள் இருக்கிறோம். அதனால் நமக்கு எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு தேடலும் நமக்கு வருவதில்லை. ஆனால் வெளியில் சம்பாதிப்பதற்காக ஒரு நிலையில் நாம் செல்லும் பொழுது அனைத்து ஆசையும் வரும். ஒவ்வொரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அனைத்து தேடலும் நமக்கு வரும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவன் இந்த அளவிற்கு உயர்ந்தரமாக இருக்கிறானே, நம்மால் இருக்க முடியவில்லையே என்ற ஒரு எண்ணமும் வரும். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது இவன் நம்மை விட அதிகமாக சம்பாதிக்கிறானே, நாம் இப்படி குறைவாக சம்பாதிக்கிறோமே, ஒருவேளை நாம் இப்படி மதரசாவிற்கு சென்றதன் காரணமாக இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக தான் நாம் இப்படி இருக்கிறோமா என்ற எண்ணங்கள் அனைத்து வசுவாசையும் சைத்தான் போடுவான். ஆனால் ஒரு நபர் ஷேவுடைய கையை வெளியே சென்றும் பற்றி பிடிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நஷ்டமாக தான் செல்லும். எவர் பற்றி பிடித்து அவருடைய சொல்லை கேட்டு எவர் நல்முறையில் நடந்து கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக செல்லும். அவர் வாழ்வது பெரிய வாழ்க்கையாக தெரியாது. அந்த குறைந்த வருமானத்தை வைத்து நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் மிகப்பெரிய வாழ்க்கையாக இருக்கும். நம்மை பார்த்து 4 பேர் அவர் என்ன பண்ணுவார்? ஆச்சரியப்படக்கூடிய வாழ்விற்கு அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பார். 2.5 ஆண்டு காலம் ஒரு பள்ளியில் நான் இமாமத் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த 2.5 வருட காலமும் என்னுடைய சம்பளம் 10,000 மட்டும்தான். செலவுகள் அதிகமாக இருந்தது. வீட்டு செலவுகள், வாடகை செலவுகள், வண்டி செலவு, தன்னுடைய குறிப்பிட்ட செலவு என்று செலவுகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த மாதம் முழுவதும் நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு இருப்பை வைத்துக் கொண்டுதான் இருந்தான். யாரிடத்தும் கையேந்தி வைக்கக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் செய்யவில்லை. காரணம், நாம் இங்கு கற்றுக்கொண்டக்கூடிய பாடத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அங்கேயும் நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இதை நாம் போதுமான ஒரு மனதாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை மிகவும் பரக்கத்தான முறையில் நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும், அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வியை போட்டு விடுவார். பிறர் 1 லட்சம் சம்பாதித்தாலும் அது மிகப்பெரிய சம்பாதித்தமாக அவர்களுக்கு தெரியாது. பிறகு அந்த 1 லட்சத்தை விட அவர் எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு 10,000 ரூபாய் ஒரு சம்பளத்தை கொடுத்தாலும் நாம் எந்த ஒரு பாதையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா அதில் நமக்கு கொடுப்பார். அந்த ஒரு எண்ணத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த 2.5 வருட காலம் அல்லாஹ் தஆலா என்னை அந்த இமாமத்தில் பயணிக்க செய்தார். காரணம், நாம் எந்த வழியில் நாம் செய்கிறோம்,
அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா, நீ எந்த பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிறாயோ நான் அதை உனக்கு இலகுவானதாக ஆக்கி தருகிறேன் என்று சொல்கிறான். அப்போதுதான் இதை முடித்துவிட்டு நாம் எந்த பாதையில் நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அல்லாஹ் தஆலா அந்த பாதையை நமக்கு இலகுவானதாக ஆக்கி விடுவான். அதே போன்று நாம் வெளியில் சென்றோம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சேவையை அனைவருக்கும் எத்தி வைத்து அல்லாஹ் தஆலா இந்த பாதையிலே நம்மை நிரந்தரமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.